ஓம் நமக் சிவாய. ஓம் நமக் சிவாய. என் அன்பு குழந்தையே, உன் அப்பா உன்னிடம் பேசவே வெகு நேரமாக காத்திருக்கின்றேன். தங்கமே, கேட்பாயா? இதுவரை உன் மனதில் உள்ள துக்கம் தோல்விகளால் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும். உன் பிரச்சனைக்காக வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. எனவே வீட்டில் அன்பை தவிர, சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே. இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள். உன் அஜாக்கிரதை, வெகுளித்தனம் பிறர் உன்னை ஏமாற்ற வழி செய்கிறது. இனி அப்படி நடக்காது. எழுந்து காலூன்றி நில். உன்னால் முடியும். நிச்சயமாக அந்த சறுக்கலில் இருந்து மீண்டு சாதிக்க போகிறாய். உன்னை இழந்தவர்களும், கைவிட்டவர்களும், கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்க போகிறார்கள். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். உனக்கான வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட, நமக்கு பிடித்த மாதிரி எப்படி மாற்றிக் கொள்ளலாம் என்று நினைப்பதே சிறந்தது. நதி போல நீ பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியையும் இருந்தாலே போதும். வெற்றி நிச்சயம் எல்லோருக்கும் எல்லாமும் உரிய விதத்தில் கிடைப்பது அரிது குழந்தையே. உன்னை மற்றவர்களிடம் ஒப்பிடும் உன்னிடம் இல்லாததை நினைத்து புலம்பாதே. இன்று இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதை விழிப்புணர்வோடு செய். அடுத்த நொடி நிச்சயம் அழகாய் மலரும். தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆனால் ஆசைகள் ஓட்டை குடம் போல எப்போதும் நிறைவு செய்ய முடியாது. இதுதான் வாழ்க்கை. இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் துன்பங்கள் எல்லாம் முடிவரும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நல்லதே நடக்கும். உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். இது உன் தந்தையின் ஆசீர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு. இதை நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். எந்த சூழ்நிலையிலும் உன் அப்பா உன்னை கைவிட்டு விட மாட்டேன் தங்கமே. நம்பிக்கையோடு காத்திரு. நல்லதே நடக்கும். ஓம் நமக் சிவாய. ஓம் நமக் சிவாய.